மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்ட பன்னீர்செல்வம் அம்மாவின் புகழுக்கு களங்கம் விளைவிக்கும் விதமாக எதிரிகளோடு கூட்டு சேர்ந்து செயல்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை தமிழக அரசு ஒருபோதும் அனுமதிக்காது என்று உறுதியளித்துள்ள முதலமைச்சர், இத்திட்டம் வருவதற்கு காரணமாக இருந்த திமுக தற்போது எதிர்ப்பு தெரிவிப்பது வேடிக்கையாக உள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் 69வது பிறந்த நாளையொட்டி சென்னை ஆர்கே நகரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி கலந்து கொண்டார். கூட்டத்தில் பேசிய அவர், தமிழக மக்களுக்கு பாதகமாக இருக்கும் திட்டங்களை அஇஅதிமுக அரசு எதிர்க்கும் என தெரிவித்தார். ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை ஒருபோதும் தமிழகத்தில் அனுமதிக்க மாட்டோம் என்றும் அவர் உறுதிபட தெரிவித்தார். ஹைட்ரோ கார்பன் திட்டம் வருவதற்கு திமுக தான் காரணம் என்று குற்றம் சாட்டிய முதலமைச்சர், தற்போது அத்திட்டத்திற்கு திமுக எதிர்ப்பு தெரிவிப்பது வேடிக்கையாக உள்ளதாகவும் தெரிவித்தார். மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்ட பன்னீர்செல்வம் அம்மாவின் புகழுக்கு களங்கம் விளைவிக்கும் விதமாக எதிரிகளோடு கூட்டு சேர்ந்து செயல்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்தார். அஇஅதிமுகவை அழிக்க நினைப்பவர்கள் அழிந்து போவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். எதிரிகளோடு சேர்ந்து கொண்டு அம்மாவுடைய புகழுக்கும் அவருடைய நற்பெயருக்கும் களம் கற்கின்ற விதத்திலே இன்றைக்கு நீதி விசாரணை வேண்டும் என்று திட்டமிட்டு சதி செய்து சதிகாரர்கள் கூக்குரல் எழுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். இதையெல்லாம் நாட்டு மக்கள் பார்த்துக் கொண்டுதான் இருக்கின்றார்கள். என்றைக்கும் நீதியை எவராலும் வெல்ல முடியாது, உண்மையை எவராலும் வெல்ல முடியாது. ஒரு பொய்யை திரும்பி திரும்பி சொன்னால் அது உண்மையாகிவிடும் என்று எவராலும் கணக்கு போட முடியாது. என்றைக்கும் உண்மைதான் வெல்லும். ஸ்டாலின் போய் அந்த நெடுவாசல் பகுதிக்கு போய் அந்த மக்களிடத்தில் பேசிட்டு வந்திருக்கிறார். இதுக்கு யார் காரணம்? திமுக தான் காரணம். 2009 திமுக ஆட்சியின் போதுதான் அந்த ஆய்வு பணியை மேற்கொண்டாங்க. அந்த திட்டத்தை கொண்டு வந்தது அவர்கள் தான், அந்த போராட்டம் செய்தது அவர்கள் தான். இது மாதிரி விசித்திரமான நிகழ்ச்சி எங்கேயுமே நடக்காது. இந்த திட்டத்தை கொண்டு வந்ததும் திமுக தான், போராட்டம் செய்வதும் திமுக தான். வேடிக்கையா இருக்குது. இருந்தாலும் விவசாய பெருவழி மக்கள் பாதிக்கக்கூடாது என்பதற்காக எங்களிடத்திலே கோரிக்கை வைத்தார்கள். நாங்கள் பாரத பிரதமரிடத்தை சந்திக்கின்ற பொழுது மெமோரண்டம் அதிலே அந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கைவிட வேண்டும் என்று அவரிடத்திலே மெமோரண்டம் சமர்ப்பித்தோம். மத்திய அமைச்சரிடத்திலே தெரிவித்தோம். அது விவசாய நிலைகள் விளைநிலங்கள் பாதிக்கப்படுகின்றது, விவசாயிகள் பாதிக்கப்படுகின்றார்கள், விவசாயிகள் பாதிக்கக்கூடிய திட்டம் எதுவாக இருந்தால் அதை கைவிடுங்கள் என்று கோரிக்கை வைத்தோம். அவரும் பரிசீலிப்பாக சொன்னார்கள். நாங்கள் இந்த திட்டத்தை எதிர்க்கின்றோம். இதனைத் தொடர்ந்து 18,000 பேருக்கு 3 சக்கர வாகனம், தையல் இயந்திரம், வேட்டி சேலை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வழங்கினார்.